ஆஃபீஸ் சொல்லுங்க. முதல்ல இவர் இந்த மாதிரி தரம் தாழ்ந்த வார்த்தைகள், அவை குறிப்புல இல்லாத வார்த்தைகள்லாம் இங்க பேசுனது வன்மையா கண்டிக்கிறேன். அதுக்குள்ள போய் விவாதம் நடத்தி வேண்டாம், அதுக்குள்ள போயிட்டு பதில் சொல்லணும்னா எனக்கும் அவங்க தலைவர்களை பத்தி பேசுறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா நான் பயன்படுத்த தயாரா நான் பேசுறேன். நிறைய இருக்கு பேசலாம். ஆனா நான் பேச மாட்டேன். எங்களுடைய தலைவர் எங்களுக்கு வகுப்பிட்ட மாதிரி நான் நாகரிக பேசிட்டு போயிடுறேன். இப்போ ரொம்ப வருத்தத்தோட ஒரு பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த பிரச்சனையை ஆளும் அரசு எந்த அளவுக்கு சென்சிட்டிவா அணுகுது, எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு அரசியல் நோக்கத்தோடு அணுகுறாங்கன்றத ரெண்டு வேறுபாடுகளை நான் சொல்லி காட்டேன். ஒண்ணு, இந்த புகார் கைது பண்றோம், கைது பண்ணி இதை பெருசாக்க கூடாது, தண்டனை வாங்கி கொடுப்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம்ன்ற அடிப்படையில் அரசு செயல்படுது. இல்லைனா முதல் நாளே கைது பண்ணி வழுக்கி விழுந்ததெல்லாம் விளம்பரப்படுத்தி ஒரு பெரிய செய்தி ஆக்கியிருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் பண்ணலை. ஏன்னா இதில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய பிரைவசியை பாதுகாக்கணும், ரகசியத்தை பாதுகாக்கணும், இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தவறான செய்திகள் போயிடக்கூடாதுன்ற அடிப்படையில் ரொம்ப அக்கறையோடு இந்த அரசு செயல்பட்டுச்சு, காவல்துறை செயல்பட்டுச்சு. இல்லை அதைத்தான் ஆர்பி உதயகுமார் அதுக்கு சேர்த்து பதில் சொல்லியிருக்கேன். எஃப்ஐஆருக்கு நீங்கள் ஒரு தேசிய தகவல் முகமை சொன்ன விளக்கத்தை சொன்னீங்க, கடந்த முறை நம்மளே விவாதிச்சிருக்கோம். அதுக்கு சொல்கிறாரு, மத்திய அரசின் அமைப்பாக இருந்தாலும் அது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அரசு ஆவணங்களை எல்லாம் வெளியிட்டு விட்டு இது போன்ற காரணங்களை சொல்ல முடியுமா? வெளியான எஃப்ஐஆரில் அதெல்லாம் அடுத்தடுத்து போறாரு. அப்ப வெளியாகிறதுக்கெல்லாம் நீங்க இப்படி ஒரு காரணத்தை தேடுறீங்களான்னு கேட்குறாங்க அதிமுக. இல்லை, அதுக்கு தான் நான் சொல்றேன், என்ஐசி ஆமாம் அது டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால தான் ஆகியிருக்கு. அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டு யார் அந்த வெப்சைட்டை கவனிச்சிட்டு இருக்கான்றது என்ஐசி தான்றது சொல்லியாச்சு. இதுதான் நான் சொல்றேன் அரசியல். இங்க ரொம்ப மன வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இவங்க நீதி வாங்கி தருவதற்காக போராடுறாங்களா இல்லை தானும் களத்தில் நிற்கிறேன்றதுக்காக போராட்டங்களை நடத்துகிறார்களா அப்படின்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் போராட்டத்திற்கு அனுமதி கேட்டவர்கள் கிட்ட கேட்டுச்சு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ரெண்டு கம்பேரிசன். ஒன்று, கைது பண்றோம், சட்ட ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்றோம், 5 மணி நேரத்தில் கைது பண்றோம். பொள்ளாச்சி விவகாரத்தில் நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் போராட்டம் பண்ணோம். ஏன்னா 12 நாள் கழிச்சும் நீங்க கைது பண்ணல, எஃப்ஐஆர் போடப்படல அப்படின்றதுக்காக தான் போராட்டம் பண்ணோம். இப்போ நீங்க எதுக்காக போராட்டம் பண்றீங்க? இப்ப யார் அந்த சார், யார் அந்த சார்ன்ற ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல. ஒருவேளை அந்த சாரே இல்லாம போனா விசாரணைக்கு அப்புறம் நீங்களாம் எந்த முகத்தோட மக்களை சந்திக்க போறீங்க? ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைப்பதை விட ஒரு குற்றவாளி போனில் பேசியதாக ஒரு தகவலை வைத்துக்கொண்டு இவ்வளோ அரசியல் பண்றீங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் போய் வழக்கு கொடுத்தா எதிர்கட்சிகள் எனக்கு நீதி கிடைப்பதை விட அவர்களுக்கான அரசியல் தான் செய்வாங்க அப்படின்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? இந்த சென்சிட்டிவிட்டி எதிர்கட்சிகளுக்கு வேணுமா வேணாமா? சரி, ஒரு சந்தேகம். நீங்க பாமக போராட்டத்துக்கு அனுமதி கேட்கும் போது நீதிபதி சொன்ன வார்த்தைகளை குறிப்பிட்டு அரசியல் பண்ணாதீங்கன்றீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புதிய தமிழகம் போராட்டம் முன்னெடுத்ததற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. தமிழக காவல்துறை என்ன ஏஜென்சி மாதிரி நடந்துக்குது, இப்படியெல்லாம் மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்குறாங்க. 4 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு முதல் நாளே எங்களுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. திமுக மட்டும் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்தணும்னா எப்படி ஒரே நாளில் அனுமதி கிடைக்குது? அப்போ போராட்டத்துக்கே நீங்க பாரபட்சம் பார்க்குறீங்க. இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு எதிர்கட்சிகள் களத்துக்கு வர்றதையே நீங்க விரும்ப மாட்டேங்கிறீங்களா? இல்ல காவல்துறை விரும்ப மாட்டேங்குது? இல்ல, நீதி கிடைக்கணும்ன்றதுக்காக தானே கைது பண்ணியிருக்கோம், உத்தரவாதத்தை கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் இது அரசியலாக்கப்படுது? இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்ததா செய்திகளை பரப்புனது யாரு? இது என்ன நோக்கம்? அப்ப உங்களுக்கு நீதி வேணுமா, இல்ல இந்த மாதிரி பரப்பி விடுறது உங்களுடைய நோக்கமா? வதந்தியை பரப்பி இந்த சமூகத்தில் அமைதியை கெடுப்பதுதான் உங்களுடைய நோக்கம். அப்படின்றதுனாலதான் போராட்டங்களுக்கு பொதுவாவே நான் சொல்றேன், ஆளுங்கட்சி நேத்து நடந்த போராட்டத்துக்கு வழக்கு போடப்பட்டுச்சு. போன மாசம் ஆளுநருக்கு எதிராக திமுக கண்டிச்சு போராட்டம் பண்றதுக்கு அனுமதி வழங்கப்படல. போய் நின்ன 10வது நிமிஷம் என்ன கைது பண்ணி கஸ்டடியில வச்சாங்க, டிடென்ஷன்ல வச்சாங்க. 6 மணி நேரம் இருந்தோம், அதுக்கப்புறம் தான் எங்களை விடுவிச்சாங்க. இது அரசு காவல்துறையுடைய வேலை. நீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் அரசியல்னு சொன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், என்ன செய்தியை சொல்ல வரீங்க நீங்க? இது எல்லாம் நடக்காத பட்சத்தில் தலைவர் இப்ப கமிஷனர் அன்னைக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு அவர் யாருங்க விளக்கம் கொடுத்ததுக்குன்னு இங்க உட்காந்துட்டு இருந்தவங்க பதில் சொன்னாங்க, பிரச்சனை எழுப்புனாங்க. இன்னைக்கு பொங்கலூர் மணிகண்டன் சார் ஏன் ஒரு வாரமா முதல்வர் பேசல? யாரை காப்பாற்றுவதற்கு? ரொம்ப தெளிவா சொல்றோம், அவர் அனுதாபி தான்.
எங்களுக்கும் அவர் திமுக உறுப்பினர்லாம் சொன்னாரு, கார்டு எடுத்து போட சொல்லுங்க, இப்படிதான் ஒரு நோட்டீஸை காட்டிட்டு சுத்துனீங்க, அந்த ஞானசேகரன் அவரே கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு அதை பத்தி பேசுறது விட்டுட்டீங்க. அப்போ ஒரு பொய்யா சிசிடிவி வேலை செய்யலன்ற ஒரு பொய்யை சிசிடிவி வேலை செஞ்சு அதை வச்சுதான் எவிடன்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். 56 70 சிசிடிவில 56 வேலை செய்யல. ஆனா சுத்தமா சிசிடிவி வேலை செய்யல. சிசிடிவி வச்சிருந்தா கண்டுபிடிக்கலாம். சிசிடிவி இருந்ததுனால தான் அவன் உள்ள போனது, வெளியே வந்தது, ஆதாரத்தை திரட்டி வைத்திருக்கின்றோம். அப்ப இதெல்லாம் பண்ண பிறகு நீங்க ஒரு பொய்யா ஒரு அவதூறா இப்ப யார் இந்த சாருக்குள்ள வரேன் ஒண்ணு இல்லைங்க. அதான் அதுக்குள்ளே நானும் வரேன். திமுக அனுதாபிங்கிறீங்கல்ல, பாஜகவினர் என்ன கேட்கறாங்க, இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களே வெளியே வந்து கேட்கறாங்க, ஒரு சாதாரண திமுக அனுதாபிக்கு எப்படி இவ்வளவு அதிகாரம் வந்தது, இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை பண்ணிட்டு தப்பிக்கலாம்னா அப்ப பதவிக்கெல்லாம் வந்தா என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அதிகாரம் வந்துச்சு, என்ன அதிகாரத்தை நீங்க இவ்வளவு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிலயோ இல்ல அமைச்சருடைய நெருக்கத்திலேயோ பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வாசல்ல நின்னுட்டு இருந்த பெண்ணை கூட்டு போய் RSS காரங்க 3 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. அதே நிலைப்பாடை எடுக்கலாமா? RSS ஓடு தொடர்பில் இருக்கிறதுனால தான் இந்த துணிச்சல் வந்து அவர்கள் செஞ்சாங்கன்னு சொல்லலாமா? ஆசாராம் பாப்பு மோடி பக்கத்துல நின்று குஜராத்ல எல்லா விழாக்களும் நடத்திக்கிட்டு இருந்தவர், அவரு ஒரு ரேப் வழக்குல இன்னைக்கு தண்டனை பெற்றுட்டு இருக்காரு. மோடியோட நெருக்கிறதுனால தான் இந்த துணிச்சலோட ஆசாராம் பாப்பு செயல்பட்டாருன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு குர்மீத் ராம் ரஹீம் சிங் ஹரியானா தேர்தல் வரும்போது பரோல்ல விடுறீங்க, அவரும் ஒரு ரேப் குற்றவாளி, கொலை குற்றவாளி, அவருக்கும் பாஜகவுக்கும் நெருங்கிய நட்பு இருக்கிறதுனால தான் அதனால அவர் வந்து துணிச்சலோட செயல்பட்டாருன்னு சொல்ல முடியுமா? குற்றம் செய்யறவன் நெருக்கம் இருக்கோ இல்லையோ அவன் செய்யதான் போறான். நீங்க இங்க பார்க்க வேண்டியது காப்பாத்த முனைப்பு காட்டுறீங்களாங்கறத காப்பாத்த முனைப்பு காட்டணும்னா 5 மணி நேரத்துல பயப்படுறாங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க சார். நீங்க பேசுறப்ப நான் உள்ள வரல. சரி, நீங்க அவ்வளவு அடிச்சு விட்டீங்க, அவ்வளவு அடிச்சு விட்டீங்க. என்ன பழியாச படலமா சார்? இல்ல இல்ல, அநாகரிகமா பேசுறீங்க, அநாகரிகமா பேசுறீங்க. இல்ல இல்ல, எது நியாயம்? நான் கேக்குறேன், செல்வி ஜெயலலிதா நிரூபிக்க முடியுமா? என்ன வேண்டாங்க, அப்ப அமைதியா இருக்க சொல்லுங்க. அவர் நியாயம் பேசுனா நான் இழுப்பேன். நான் நியாயம், அவர் நியாயம் பேசுனா நான் இழுப்பேன். அவர் நியாயம் பேசுனா நான் இழுப்பேன். நான் பேசல. இருங்க, நான் பேசுறேன். இல்ல அவர் தவறு பண்ணதாவே இருக்கட்டுங்க, நீங்க அத பண்ணணுமா மறுபடியும்? இல்ல நீங்க அத மறுபடியும் பண்ணணும். சரி, வெயிட் பண்ணுங்க. சரி இருங்க, மணிகண்டன் இருங்க, பயப்படணும் அவசியம் இல்ல, அமைதியா டிஸ்டர்ப் பண்றது யாருன்னு தெரியல. சரி இருங்க, எவ்வளவு கண்ணியத்தோட நான் பேசிட்டு இருந்தேன், எவ்வளவு கண்ணியத்தோட நான் ஓகே இல்ல. சரி சொல்லுங்க. அவர் பேசும்போது மணிகண்டன் அவர் பேசும்போது நான் வந்தேனா? உங்க சுற்றுல நீங்க அவர் பேசும்போது நான் வெயிட் பண்ணுங்க மணிகண்டன், தாராளமா பேசுங்க, வெயிட் பண்ணுங்க. இல்ல இல்ல, வெயிட் பண்ணுங்க, இப்ப விவாதம் நடக்கணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. சரி வெயிட் பண்ணுங்க மணிகண்டன், ரைட் வெயிட் பண்ணுங்க. இப்ப என்ன உடனே பழி வாங்கிரணுமா? அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? உடனே நீங்க பேசுங்க. இல்ல அது யாரா இருந்தாலும் தவறுதானே. சரி வெயிட் பண்ணுங்க, என்ன சார் பேசுங்க. இல்ல இல்ல, அந்த கேள்வி நான் அப்பயே கேட்டேன் பாருங்க. போராட்டத்துக்கு அனுமதி வழங்குவதில் பாரபட்சமா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் பேசுறேன். திரும்ப இங்க ஒன்று பதிவு பண்றேன், நான் நாகரிகமா தான் பேசிட்டு இருந்தேன். அவர் பேசும்போது சரி மணிகண்டன் கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னும் 2 விருந்தினர்கள் முதற்கட்ட கருத்தை தெரிவிக்கல. திரும்பவும் பதிவு செய்யறேன், நான் நாகரிகமா பேசிட்டு இருந்தேன். ஆனா பொங்கலூர் மணிகண்டன் அநாகரிகமா குறிக்கிறாரு. தலைவர்களை பத்தி கொச்சையா திரும்ப பேசுவேன், தேவையில்லாத மெயின் ரோடுன்னு பேசுவேன். நான் வேணாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இல்ல இல்ல மணிகண்டன், என்னங்க இது, என்னங்க இதெல்லாம்? இது வார்த்தைகள் தெருமுனையில பேசுறீங்க. இப்படிலாம் விவாதம் பண்ண அவசியம் இல்ல. யாரா இருந்தாலும் இதுதானே கேட்க முடியும். எதுக்கு கருத்தை சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. இல்ல 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 இல்ல, அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு நாங்க விவாதம் பண்ணல. அந்த மீட்டிங் எனக்கு தேவையில்லை, மக்களுக்கு தேவையில்லை. கொஞ்சம் அமைதியா இருங்க மணிகண்டன், கருத்து சொல்லுங்க. நீங்க நிறைவு கருத்து சொல்லுங்க. எனக்கு யாரும் பாடம் எடுக்காதீங்க தயவு செய்து. நீங்க எனக்கு சொல்லுங்க, கொஞ்சம் அமைதியா யாருக்கும் பாடம் எடுக்க. நீங்க சொல்லுங்க, நீங்க கருத்து சொல்லுங்க. முதல் முறை அவர் பேசும்போதே நான் தடுத்துட்டேன், இதெல்லாம் அனுமதிக்க முடியாது, விட்டுருங்க. யாரா இருந்தாலும் அனுமதிக்க முடியாது. நீங்க சொல்லுங்க, கருத்தை மட்டும் சொல்லுங்க. யார் இந்த சார்ன்றதுல நான் திரும்ப சொல்றேன், தலைவர் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா கொண்டு வந்து காட்டுங்க. நான் இனி திரும்பவும் சொல்றேன், முழு பொறுப்போடு முதல்வர் சொல்றாரு, யாராக இருந்தாலும் அப்படி ஒரு சார் இதுவரையும் விசாரணையில் இல்லை, இருந்தாலும் அப்படி ஒரு வேளை இருந்தால் தண்டிக்கப்படுவார். ஆனால்
நான் எதிர்க்கட்சிகள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம், அந்த பெண்ணுக்கு நீதி என்பதை விட உங்களுக்கான அரசியல் அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்கல்ல, இது மக்களும் உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இனி யாரெல்லாம் யார் அந்த சார்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டுட்டு ஆதரவா பேசிட்டு அதை விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்களோ, நாளைக்கு நீதிமன்றத்தில் அந்த மாதிரி சாரே இல்லைன்ற ஒரு நிலை வரும்போது மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள். மூக்கொடைஞ்சு நிக்க போறீங்க மக்கள் முன்னாடி. அனு சொன்னார் அந்த பொண்ணு சொன்னது பொய்யா அப்படின்னு. இங்க யாருமே அந்த பொண்ணு சொன்னது பொய்ன்னு சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு அந்த நபரின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த அவன் சொன்னான்ல சார் ஃபோன்ல பேசினது இது எல்லாம் தான் பொய், அந்த பெண் சொன்னது பொய்ன்னு யாருமே சொல்லலை. அதனால அதை திசை திருப்பி மடை மாற்றி அந்த பெண்ணை நம்பலையா அப்படின்லாம் சொல்ல, அந்த பெண்ணை நம்பினதுனால தான் வழக்கு கைது எல்லாமே நடந்திருக்குது. ஆனா இதை வச்சு ஒரு நரேட்டிவ் பில்டிங்ன்றது இருக்குல்ல, வேற எந்த விஷயத்துல வேணாலும் பண்ணலாம். நான் திரும்ப அதை தான் சொல்றேன், அடுத்து என்ன செய்தியை நீங்க இந்த சமூகத்துக்கு சொல்ல வரீங்க? இந்த மாதிரி வழக்குகள் நடந்தா எதிர்கட்சிகள் அரசியல் மட்டும்தான் செய்யும்னு. பொள்ளாச்சி இதையும் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இத்தனை நடந்திருக்கு. அப்போ 2024 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு சார், 40 தொகுதிகளில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இனிமேல் 2024க்கு முன்னாடி நடந்த எதுவுமே விவாதிக்க மாட்டீங்களா? நீங்க திமுக மீது குற்றச்சாட்டு வைக்க மாட்டீங்களா? இப்போ ஒரு தேர்தலுடைய வெற்றி தோல்வி முடிஞ்ச உடனே கடந்த காலத்தில் நடந்ததையெல்லாம் மறந்து புனிதமாக்கப்பட வேண்டும், அதை பற்றி விவாதிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? இப்போ நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாம் கொடுத்தீங்க, அந்த லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட்டை எப்படி அதிமுக தடுத்திருந்திருக்கிறது, இல்லை வேற யாராவது ஆட்சி செஞ்சா தடுத்திருக்க முடியும்ன்றதை சொல்லுங்க. தனிநபர் நடக்கக்கூடிய குற்றமற்ற சமூகத்து அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது. குற்றங்கள் நடக்கும் போது அரசு துரிதமாக நடவடிக்கை எடுப்பதுதான் நீங்க ஒரு அளவுகோலா வைக்க வேண்டுமே தவிர, அல்ல மணிப்பூர் எல்லாம் கம்பேர் பண்றது இந்த விஷயத்தோடன்றது அலிம் அல் புகாரி சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய அபத்தம். ஒரு அரசு முன்னின்று நடத்திய ஒரு இனப்படுகொலையை ஒரு சம்பவத்தோட நீங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர வேண்டியது இருந்துச்சு சார். மணிப்பூர்ல பிரதமரை பேச வைக்கிறதுக்கு 14வது நாள் சட்டமன்றம் கூடுது, பதில் சொல்றாங்க. 4 அமைச்சர்கள் இதுக்கு பிரஸ் மீட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, சந்தேகங்களுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தாங்க. அவர் மட்டும் இல்ல, பலரும் என்ன கேட்கிறாங்க, இந்த விவகாரம் நடந்ததற்கு பிறகு தூத்துக்குடியில போய் அங்க மாணவிகளுக்கான ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார். புத்தாண்டுக்கு பிறகு நான் பங்கேற்கக்கூடிய முதல் நிகழ்ச்சியே மகளிர் மேம்பாட்டுக்கான அந்த திறன் பயிற்சி முகாம் சொல்லி அவர் பெருமிதமா சொல்றாரு. திராவிட மாடல் ஆட்சி, மகளிருக்கான ஆட்சி, இவ்வளவு சொல்லக்கூடிய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ குறைந்தபட்சம் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல நான் நீதி பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டோ இல்ல ஒரு பொதுவெளியில ஒரு பேச்சோ ஏன் பேசல, அவ்வளவே இதை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்கன்னா இது இவர் கேட்கல. பொதுவா கேட்கிற கேள்வி, ஒரு அரசாக 4 அமைச்சர்கள் பேசியிருக்காங்க, பட் முதலமைச்சர் பேசும்போது எனக்கு எப்படி கனெக்ட் ஆகும்? கூடுதலாவும் சொல்றேன், கமிஷனருடைய ஒரு பிரஸ் மீட்டுக்கே இன்னைக்கு உள்நோக்கத்தை கற்பித்து அவர் இப்படி பேசியிருக்க கூடாது, அவர் பேசினதுனாலே இந்த வழக்கு திசை திரும்பி விடும்லாம் சொல்லக்கூடியவங்க. ஆனா முதல்வர் பேசியிருந்தா அப்படி மாறாதுன்னு சொல்லுவாங்களா? முதல்வர் பேசியிருந்தா அதுக்கு ஒரு விமர்சனம் வச்சிருப்பாங்க. முதல்வரே பேசிட்டாரு, அப்ப இந்த வழக்கு காப்பாற்ற முயற்சி பண்றது அப்படின்னு. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த அமைச்சர்களும் இந்த அரசும் கமிஷனரும் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. வதந்திகள் இப்போ கூட்டு பாலியல் வன்கொடுமை நீங்களே, இப்போ கூட்டு பாலியல் வன்கொடுமை இல்லைன்றது வந்துச்சு, அப்ப அந்த அவதூறு பரப்புனவங்க இன்னைக்கு மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்களா? அதை பரப்புனது யாருன்னு தெரியும். அதை பரப்புனவங்க இன்னைக்கு மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்களா? அந்த நரேட்டிவை செட் பண்ணவங்க இன்னைக்கு தயாரா இருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்ப நீங்க லிஸ்ட்டை கொடுங்க, அரசியல் பண்ணுங்க. நிறைய விஷயங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு நாங்க எங்க எதிர்கட்சியா இருக்கிறப்போ நாங்க அவியல் பண்ணவா அரசியல் பண்ணவோம் நாங்க கேட்டோம். நாங்களும் அரசியல் பண்றோம், பொறுப்போடு ஒரு அரசியல் பண்ணுவோம். ஆளுநர் ஏதாவது உங்க ஆட்சியில உங்களுக்கு எதிராக செயல்பட்டப்ப ஆளுநருக்கு எதிராக போராட்டம் பண்ணோம், ஆளுநரை கண்டிச்சு போராட்டம் பண்ணோம், கடிதங்கள் ஒன்றிய அரசுக்கு எழுதணும் நிதி கொடுக்கலான்றப்ப. ஆனா இன்னைக்கு நீங்க பண்றது என்னன்னா, ஒன்றிய அரசு தவறு பண்ணாலும் தமிழ்நாடு அரசுடைய கையாளாத்தனும் நீங்க எங்களை தான் கேள்வி கேட்கிறீங்க. ஆளுநர் ஏதாவது பண்ணிட்டு போனா உங்களுடைய அதிமுக ஜெயலலிதா அம்மையாருடைய மரபை கடைபிடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. அந்த மரபுக்காக தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, எங்களுடைய தலைவர் போராடிட்டு இருக்காரு. நீங்க தமிழ்நாடு உரிமைகளை காம்ப்ரமைஸ் பண்ணது இருக்கட்டும், இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் தொடர்ந்த மரபை கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஆளுநரை பாதுகாக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க சட்டமன்றத்துல. அப்ப இதெல்லாம் உள்நோக்கத்தோட தானே செயல்படுறீங்க. இதுவரையும் ஆளுநரை கண்டிச்சு அறிக்கை வந்திருக்கா? தமிழ் தாய் வாழ்த்து, ஜெயலலிதா அம்மையார் தொடர்ந்த தமிழ் தாய் வாழ்த்து அது மட்டும் தான் தொடங்கும். அதை நடைமுறைப்படுத்தாத ஆளுநரை கண்டிக்கிறோம். ஆளுநர் ஒண்ணு சேர்ந்து ஏமாத்திட்டு இருக்காங்க ஜெயக்குமார் சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன், நாங்க எப்படி ஏமாத்த முடியும்? ஆளுநர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வருஷம் நாங்க ஏமாத்துறோம், போன வருஷம் ஏன் வெளிநடப்பு பண்ணாரு?
அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? எங்களுக்கு அவசியம் இல்லைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுகவும் ஆளுநரும் ஒன்றிய அரசும் கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு நிதி தரவில்லை அப்படின்ற அந்த பிரச்சனை ஆளுநரால் வாசிக்க கூடாது என்பதற்காக, தமிழ்நாடு மக்கள் அதை பத்தி பேசக்கூடாது என்பதற்காக கை கோர்த்து கொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே.